ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அமுதா வெற்றியின் தூய்மையான அன்பை கண்டு நெகிழ்ந்து கண்கள் கலங்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இப்போது எதற்கு அழுகிறாள்? ஒருவேளை தனக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்பதை நினைத்து அழுகிறாளா என்று நினைத்து கனத்த இதயத்துடன் அவள் அருகில் சென்ற வெற்றி, ஹே அம்மு, ஏண்டி அழுகுற? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலையா? அதான் என்ன மாதிரி ஒருத்தனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலையிழுத்துன்னு நினைச்சு அழுகிறியா என்று உடைந்த குரலில் கேட்டான். பிறந்ததிலிருந்து தன்னுடனே வளர்ந்த அமுதாவிற்கு தன்னையே ஏன் பிடிக்கவில்லை என்று நினைக்கும் போதே வெற்றிக்கு தன் இதயத்தில் யாரோ பெரிய ஈட்டியை வைத்து இறக்குவதைப் போல நெஞ்சில் அப்படியொரு கூர்மையான வலி ஏற்பட்டது. அவன் கேட்டதற்கு இல்லை என்று தலையாட்டிய அமுதா சட்டென தன் அருகிலிருந்த வெற்றியை அணைத்து கொண்டு, சாரி வெற்றி, ஐ எம் சோ சாரி. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. உன்கிட்டயும் மனசு விட்டு பேசி அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணதும் இல்ல. நான் இப்படி இருந்தது உனக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணி இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு கில்ட்டியா இருக்கு. நான் உனக்கு முறை பொண்ணுன்ற பாசத்துல நீ எதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. பட் நான் உன்னை இது வரைக்கும் மாமான்னு கூட கூப்பிட்டதில்ல. சாரி வெற்றி மாமா என்று சொல்லி கதறி அழுது விட்டாள். முதல் முறையாக அமுதா தன்னை கட்டி பிடித்ததில் சகலமும் மறந்த நிலையில் அப்படியே சிலையாய் சமைந்து நின்ற வெற்றி அவள் அழுது கொண்டே இருப்பதால் நிதானம் பெற்று சட்டென தானும் அவளை இருக்க அணைத்து, அட அமுதா, இப்போ எதுக்கு நீ அழுகுற? நான் உன் மேல தப்புன்னு எப்பயுமே உன்னை குறை சொன்னதே இல்லையே. அன்பு, பாசம், காதல் எல்லாம் யார்கிட்டயும் கேட்டு வாங்க முடியாத அமுதா. இது வரைக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உன்கிட்ட கூட வெளிப்படையா சொன்னதில்ல. அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணலன்னு ஆகிடுமா? அப்ப நீ வெறும் 8வது தான் படிச்சுட்டு இருந்த, நான் 11வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடியும் கூட எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உன்னை தவிர என் வாழ்க்கையில நான் இன்னொரு பொண்ண சும்மா கூட பார்த்ததில்ல. உனக்கு அந்த மாதிரி என் மேல ஆசை வரலனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் நமக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுதே, நீயும் நானும் தான் இனிமேல் சேர்ந்து வாழணும். நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிற எண்ணம் வந்துட்டாலே எல்லாமே தானா சரியாகிடும். இதுக்காக எல்லாம் நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். தனது மனைவியுடன் தங்களுடைய அறையிலிருந்து வெளியே வந்த மணிகண்டன் அமுதா வெற்றியை கட்டிப்பிடித்து கொண்டு அழுவதை பார்த்துவிட்டு அப்படியே தன் மனைவியின் கையை பிடித்து தடுத்து, இப்ப அங்க போகாத, அப்புறமா வெளியே போய்க்கலாம். உன்னை ஜவுளி கடைக்காரங்களுக்கு கால் பண்ணி நம்ம வரோன்னு சொல்ல சொன்னல, முதல்ல போய் அந்த வேலையை பாரு என்று சொல்லி அன்னபூர்ணியை உள்ளே அனுப்பி வைத்து விட்டார். என்னதான் வெற்றிக்கு அமுதாவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றது அவருடைய முடிவாக இருந்தாலும் வெற்றிக்கு அமுதாவின் மீது இருக்கும் அளவிற்கு அமுதாவிற்கும் வெற்றியின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பது மணிகண்டன் நன்றாக அறிந்த உண்மை. அதனால் இந்த திருமணத்தை நாம் நம்முடைய சொந்த முடிவில் துணிந்து செய்கிறோமே, இதனால் அமுதாவின் வாழ்க்கையோடு சேர்ந்து வெற்றியின் வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்குமா இருக்காதா என்ற பயம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது கண்களில் கண்ணீருடன் தங்களின் காதலை பரிமாறிக்கொள்ளும் விதமாக அமுதாவும் வெற்றியும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டிருப்பதை பார்த்த உடனேயே தன் மனதிலிருந்த பாரமெல்லாம் இறங்கியதைப் போல நிம்மதியாக உணர்ந்தார் மணிகண்டன். வெற்றியிடம் பேசிவிட்டு குளிப்பதற்காக சென்று விட்டாள் அமுதா. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அமுதா இப்போதுதான் தன் மீது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறாள் என்று நினைத்து சந்தோஷப்பட்ட வெற்றியின் முகத்தில் இப்போதுதான் புது மாப்பிள்ளைக்கான கலையே வந்தது. கோர்ட்டுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான் விஜய். அவனை போலவே தானும் கோர்ட்டுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்த அனாமிகா தன் அப்பா ராஜேந்திரனிடம், என்னடாடி, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் கடைசியில நான் விஜய் கல்யாணம் பண்ணியும் அவனை டிவோர்ஸ் பண்ற நிலைமை வந்துருச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வனிதா ஆன்டி தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கிட்ட உங்களை பேச சொன்னேனே, இன்னைக்கு விஜய் கோர்ட்டுக்கு வராம போயிட்டா நான் கோர்ட்ல எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம்னு இருக்கேன். விஜய் அன்னைக்கு என்ன மிரட்டும் போது நினைச்சா இப்ப கூட எனக்கு பயத்துல
உடம்பெல்லாம் நடுங்குற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் விஜய் மாதிரி இன்னொருத்தனை இந்த இந்தியாவிலேயே தேடி பிடிக்கிறது கஷ்டம். இப்பயும் கொஞ்சம் டைம் இருக்கு. நான் அவனை லூஸ் பண்ண ரெடியா இல்ல டாடி. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரலில் சொன்னாள். நான் ஏற்கனவே வனிதா கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் இந்த டிவோர்ஸ் விஜய் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அவளே அப்படி சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம போய் அவங்க கிட்ட என்னமா கேட்க முடியும் என்று ராஜேந்திரன் சலிப்புடன் கேட்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது டாடி. நீங்க தானே எனக்கு ஆசை காட்டி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கடைசியில நான் அவனோட லீகல் ஒய்ஃபா இருந்தும் என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட நானும் அவனும் 1 வருஷம் கூட சேர்ந்து வாழல. அதுக்குள்ள டிவோர்ஸ் வாங்கி நான் அவனை விட்டு பிரியணும்னா எப்படி? அட்லீஸ்ட் அவனோட ப்ராப்பர்ட்டில பாதியாவது கிடைச்சா கூட போனா போகுதுன்னு நான் விட்டுருப்பேன். டிவோர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கேட்க கூடாதுன்னு விஜய் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். நான் அன்னைக்கு உங்க பேச்ச கேட்டு எதுவும் ப்ராப்ளம் பண்ணாம இருந்திருந்தால் கூட அவன் கண்டிப்பா எனக்காக ஏதாவது கொடுத்திருப்பான். இப்போ அதுவும் போச்சு. நான் ஏதாவது காம்பன்சேஷன் வேணும்னு வாய திறந்தாலே என்ன போட்டு தள்ளிடுவேன்னு பிஸ்டல என் நெத்தில வச்சு சொன்னான் தெரியுமா? என்னால எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இப்ப நான் இருக்கேன். அட் த எண்ட் அவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் அவனோட எக்ஸ் ஒய்ஃப் என்ற பெயர் மட்டும்தான் எனக்கு இப்ப மிச்சமா இருக்க போகுது என்று எரிச்சலுடன் சொன்னாள் அனாமிகா. அவள் சொல்வதும் நியாயம்தான் என்று ராஜேந்திரனுக்கு தோன்றியது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பிசினஸ் மேனை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து கடைசியில் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போவதை அவராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் எதற்கும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்து வனிதாவிற்கு கால் செய்து, பிளீஸ் வனிதா, எங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நாளைக்கு எங்க அனாமிகா இடத்துல வேற பொண்ணு விஜய்க்கு பொண்டாட்டியா வந்தா உங்களுக்கு அது பிடிக்குமா சொல்லுங்க? அவ எங்க அனாமிகா மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாளா? அவ அந்த வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா? அதையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஏதாவது பண்ணி விஜய இன்னைக்கு மட்டும் கோர்ட்டுக்கு விடாம பண்ணிருங்க. அதே சாக்கா வச்சு அப்புறமா ஏதாவது பண்ணி விஜய் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அனாமிகா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். எதுவா இருந்தாலும் எங்களால உங்க சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது மேடம் என்று சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ராஜேந்திரன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நாங்க போட்டு கொடுத்த பிளான கரெக்டா பண்ண தெரியாம பெருசா சொதப்பி உங்க பொண்ணு அனாமிகா கையும் களவுமா விஜய் கிட்டயே போய் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறமா விஜய் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். உங்களோட சேர்த்து நாங்களும் மாட்டிப்போம். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் என் கூட சேர்ந்து இங்க இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உங்க அனாமிகாவுக்கு திறமை பத்தாதுன்னு நான் அவளை கண்டுக்காம விட்டுட்டேன். எப்படியோ பிரச்சனை நடந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவ வேணும்னு நினைச்சிருந்தா உங்க பொண்ணு அவனுக்கு பிடிச்ச மாதிரியாவது நடந்துட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கொன்னுடுவேன், சத்தமே இல்லாம என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிரு, காம்பன்சேஷன் கூட என்னால உனக்கு கொடுக்க முடியாது, அதுதான் நான் உனக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட்னு துப்பாக்கிய வச்சு மிரட்டுற அளவுக்கு அவனை கோவப்படுத்தி வச்சிருக்கா. இதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எல்லாம் தீத்து அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்லி கேக்குற ஸ்டேஜ் எல்லாம் எப்பயோ தாண்டி போயிடுச்சு. இப்போ அனாமிகா விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் வனிதா. ஆனால் அப்போதும் விடாமல் தொடர்ந்து அனாமிகாவின் அப்பா அவளிடம் கெஞ்சிக் கொண்டே இருக்க, அனாமிகாவை போன்று தனக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் ஒருத்தி கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று நினைத்த வனிதா, இப்போ ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் கேக்குறதுக்காக நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இருந்தாலும் என்னை நம்பிட்டு இருக்காம நீங்களும் ஏதாவது பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தாள். ஒரு பக்கம் வெற்றியின் மனைவியாக போகும் அமுதா, இன்னொரு பக்கம் அனாமிகாவை விட்டு விலக துடிக்கும் விஜய். இந்த நிலையில் அமுதாவையும் விஜயையும் எப்படி விதி இணைக்கப் போகிறது? காதல் மலரும்.